படம் வந்து நல்லா இருந்துச்சு. சாரி, நல்லா இருந்துச்சு. 2 கொஞ்சம் இது இல்லை இந்த ப்ரோ இந்த மாதிரி அனிமல்ஸ் படம் வந்தாலே 3D கொடுக்கணும் ப்ரோ. ஏன்னா ஒரு ஜம்ப் ஸ்கேரு, அந்த ஒரு சீனு அதெல்லாம் வந்து நம்ம 3Dயில் பார்த்தா தான் ஒரு ஒரு கிக்காக இருக்கும். 2Dயில் பார்க்கறதுக்கு நீங்கள் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா டிவியில் ப்ரைமு நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியிலே பார்க்கலாம் படம். அந்த மாதிரி தான் கண்டென்ட்டு. கொஞ்சம் காமெடியாக போயிருக்கு ப்ரோ. நல்லா அவுட் அண்ட் அவுட் காமெடி த்ரில்லர் படம்னு த்ரில்லர் படம்னு நினச்சி வந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க மாதிரி, பட் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் போயிட்டுருக்குது. வந்து ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் இந்த டிவிடி பிளேயரை நம்ம முன்னெல்லாம் பார்ப்போம், சிடியில் ஞாபகம் இருக்குதா? அப்போ பார்த்துருந்திங்கன்னா அதில் இருக்க ரோல்ஸ், அந்த கேமியோஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சும்மா ஒரு படம் ஒரு பூவையும் ஒரு இதையும் எடுக்கிற மாதிரி இல்லை, இவனுங்களே ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் போகிறானுங்க. அங்கே போய்ட்டு என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் சீன்ஸ்லாம், ஸ்க்ரீன் ப்ளே என்னென்ன எப்படி போயிட்டுருக்கு, காமெடி சீனு எல்லாமே சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஆமாம் ஆமாம், நம்ம பார்த்து அனகொண்டா இல்லை. இப்போ புதுசாக ஒரு நியூ ஜென்ரேஷன் அனகொண்டா மாதிரி நல்லா காமெடி அவுட் அண்ட் அவுட் காமெடி எடுத்துகிட்டு போயிருங்க. மேபி பார்ட் 2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சீன்ஸ் எல்லாமே எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகுது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் உங்களுக்கு. ஆமாம், தேங்க்ஸ் ப்ரோ. அனகொண்டா இஸ் லைக் மை ஃபேவரட் மூவி 90s. ஸோ என்னோட கிட்டுக்கு வந்து இப்போ 2Kக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபுல் ஹாரர் பேஸ்டாக இல்லாமல் இட்ஸ் லைக் காமெடி கம் ஹாரர். ஜம்ப் ஸ்கேர் இருந்தது, பட் ஸ்டில் த என்டையர் மூவி வாஸ் ஃபன் டு வாட்ச் மாதிரி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒன் டைம் வாட்ச் இன் தேட்டர் ஃபார் கிட்ஸ் எஸ்பெஷலி. அனகொண்டானாலே பயப்படுவோம். ஸோ இப்போ பயன்றதை மீறி காமெடியும் இருந்துச்சு, அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர் இருந்தது, பாம்பு வரைச்ச பயப்படுற மாதிரி. பட் இட் வாஸ் வெரி குட். செகண்ட் பார்ட்டுக்கு மாதிரி எதுவும் கொடுக்கலனாலும் இருந்தது, போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டு ஜெனிஃபர் லோபஸ் நடிப்பாங்கன்னு நினைக்கிறோம், பிகாஸ் அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ மேபி செகண்ட் பார்ட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். விஎஃப்எக்ஸ் வந்து பகலில் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ்ன்ற மாதிரியே தெரியாமல் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் அண்ட் ஆக்டர்ஸுமே தே ஹவ் டிட் வெரி வெரி குட். ஸோ அதனால் என்டையர் மூவியுமே எங்கேஜிங்காக போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம்னா ரொம்ப நல்லா போச்சு. நல்லா இருக்குண்ணே. ஆமாம், இல்லை அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைண்ணா. காமெடி தான் இருக்குது, ஆனால் த்ரில்லிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. த்ரில்லிங் பழைய பாட்டெலாம் நல்லாயிருக்கும், த்ரில்லிங் இருக்கும். அந்த கொஞ்சம் இன்னும் இல்லை, நார்மலாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணலாம். நம்மளை மாதிரி இது கிடையாது. நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் தான் படம், ஓகே பார்க்கலாம், நல்லாயிருக்கு. காமெடி அனகொண்டா த்ரில்லராக பார்த்துருப்போம்ல, அது டோட்டலாக கிடையாது. அது ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக சும்மா பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் காமெடியாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம், அவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. நல்லாவே செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெண்டு சீன் நல்லாவே சிரிப்பு. ஃபுல்லாக படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம், ஃபேமிலி குழந்தைங்க எல்லாமே பார்த்துட்டு வரலாம். ஒரு நார்மலாக ஒரு ஃபேண்டசி படம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜாலியாக பார்க்கலாம்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஜாலியாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் த்ரில்லர்லாம் வச்சு போனால் ஒன்று விட இருக்காது, பாம்பெல்லாம் வரும், அவ்வளோதான். அது மாதிரி தான் ஹாரர்னு இருக்கும். ஹாரர் வந்து கிளைமேக்ஸில் தான், பட் படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் காமெடி தான், நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி இல்லை இருந்துச்சு, ஆனால் அந்த அனகொண்டா மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் ஆமாம் கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அங்கே மெயின் கேரக்டர் ஒருத்தர் இறந்துருவார், திரும்ப லாஸ்ட்டில் வர மாதிரி காட்டினாங்க. அடுத்தது பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது. இப்போ பழைய அனகொண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி த்ரில்லிங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் த்ரில்லிங்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக காமெடி வச்ச பாம்பு வச்சு காமெடி பண்ணி இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் காமெடியும் பண்ணி வச்சு எடுத்துருக்காங்க. ஆனால் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸு, சில்ட்ரன்ஸு ஜாலியாக சிரித்து பார்க்கலாம், பயப்படுற மாதிரியே இருக்காது. நான் என்ன நினச்சேன்னா ட்ரெய்லர் ஆனால் சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு வந்தேன். கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடாக இது பண்ணாங்க. அடுத்த பாட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்தால் செம்மையாக இருக்கும், அது அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். த்ரில்லிங் இந்த தடவை காமெடி பார்த்தாச்சு, அடுத்த தடவை கொஞ்சம் த்ரில்லிங்காக வச்சேன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே
இந்த இதில் டைம் வந்து கரெக்டாக இருந்தது, அங்கே ஸ்லோவாக போகாமல் எங்கேயும் கேப் இல்லாமல் கரெக்டாக சீன்ஸ் எல்லாம் இப்போ கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அனகோண்டா பார்ட் 1ல் ஒருத்தர் வருவார்ல, அதை இந்த சீனில் ஒரு கேமியோ மாதிரி நடிச்சிருக்காரு இல்லை.